வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம தேர்ட் லெசனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். தொடர்ச்சியா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா லாரன்ஸ் விசைகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல ரெண்டு விதமான கண்டிஷன்ஸ், ரெண்டு விதமான லாரன்ஸ் விசைகளை பார்த்தோம். முதல்ல என்ன பார்த்தோம்னா வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும், வெறும் காந்தப்புலம் மட்டும் இருக்குது, அதுக்குள்ளார ஒரு சார்ஜ், ஒரு மின்துகள் உள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு பார்த்தோம். இது முதல் கேஸ்ல பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்னா ஒரு காந்தப்புலமும் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கு, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு மின் தேக்கி, ஒரு கெப்பாசிட்டர் உள்ள வைக்கிறேன், இதனால ஒரு மின்புலமும் உருவாகுது. ஸோ ரெண்டுமே இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத ரெண்டாவது நிபந்தனையா பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டாவது கேஸா பார்த்தோம். இப்ப மூணாவது பார்க்க போறோம். இதே மாதிரி இன்னும் ஒண்ணு இருக்கு. இந்த 4ல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க் திரும்ப திரும்ப கேட்பாங்க. 4மே ரொம்ப ஈஸி தான். ஏற்கனவே நான் வீடியோவும் போட்டிருக்கேன், பழைய வீடியோஸும் நீங்க பாருங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா மூணாவது வகையை பார்க்க போறோம். இங்க என்ன நடக்க போகுது? இங்கேயும் காந்தப்புலம் இருக்க போகுது. காந்தப்புலத்துக்குள்ளார ஒரு மின்துகள் இல்லாம நிறைய மின்துகள் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம். நிறைய சார்ஜஸ் வந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதுக்கு சிம்பிளா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு கடத்தி, ஒரு இரும்பு துண்டு, ஒரு கண்டக்டர் எடுக்க போறோம். கண்டக்டர்னா அது வழியா கரண்ட் பயணிக்கும், அவ்வளவுதான். கடத்தினா என்ன? அது வழியா மின்சாரம் பயணிச்சதுன்னா அதான் கடத்தி. இரும்பு துண்டா இருக்கட்டும், மனித உடலா இருக்கட்டும், என்ன இருக்கட்டும். நான் ஒரு சின்ன ஒரு இரும்பு துண்டு எடுக்கிறேன். இந்த இரும்பு துண்டை எடுத்து ஒரு காந்தப்புலத்துக்குள்ளார வச்சா என்ன நடக்க போகுது அப்படின்றதுதான் மூணாவது கேஸ். ரெண்டாவது கேஸ்ல பாத்தீங்கன்னா காந்தப்புலமும் மின்புலமும் இருக்கு, அதுக்கு உள்ளார நீ ஒரு மின் துகளை உள்ள கொண்டு போற. இதுவும் சார்ஜ், ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் தான் எடுத்துட்டு போற. ஆனா இங்க ஒரு இரும்பு துண்டே உள்ள கொண்டு போறோம். அதுக்குள்ளார லட்சக்கணக்கான மின் துகள்கள் இருக்கும், லட்சக்கணக்கான சார்ஜஸ் இருக்கும். இங்க என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். மூணாவது நிபந்தனை கேள்வியிலேயே கொடுத்திருப்பாங்க பாருங்க. காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசை. சோ இந்த கடத்தியின் மீது என்ன விசை செயல்படுது இந்த காந்தப்புலம்னால அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரியர் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் a மேக்னெட்டிக் ஃபீல்டு. கேள்வியை கேட்கிறப்ப இது எப்படி கேட்பாங்கன்னா லாரன்ஸ் விசைகள் எல்லாம் கேட்க மாட்டாங்க. காந்தப்புலத்தில் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் விசையை விளக்குக அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த கேள்வி லாரன்ஸ் விசையில இருந்து கேட்கறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டே எழுதணும். இப்ப காந்தப்புலத்துக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிளா ஒரு இரும்பு துண்டு எடுக்கலாம். ஒரு மெட்டல் பீஸ் எடுக்க போறேன். ஓகேவா? இதுல என்ன இருக்கும்? இது வழியா கரண்ட் பயணிக்கும், ஈஸி. ஓகே, இதுல என்ன ஆகும்னா இந்த இரும்பு துண்டுக்குள்ளார நிறைய எலக்ட்ரான்கள் இருக்கும். எலக்ட்ரானை நான் மைனஸ்ல காட்டுறேன். நிறைய எலக்ட்ரான்கள் தாறுமாறா நகர்ந்துகிட்டு இருக்கும். இதுல நான் கரண்ட் சப்ளை பண்ணா என்ன ஆகும்னா, அப்படின்னா இந்த எலக்ட்ரான்கள்லாம் ஒரு திசையில சீரா நகர ஆரம்பிக்கும். எல்லாம் மார்ச் ஃபர்ஸ்ட் பண்ணும், ஒரே திசையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஒரே திசையை நோக்கி எலக்ட்ரான்கள் நகர்ந்துச்சுன்னா அங்கதான் கரண்ட் உருவாகும். சோ இதை நம்ம செகண்ட் லெசன்ல பார்த்திருப்போம். இழுப்பு திசை வேகம், அதாவது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, இதெல்லாம் நம்ம செகண்ட் லெசன்ல பார்த்திருப்போம். அதை தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இங்க வாங்க. நீங்க படிக்கிறப்பையும் முதல் லெசன், ரெண்டாவது லெசன் படிச்சுட்டு மூணாவது லெசன் பாருங்க. அது ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு பாடத்துக்குமே தொடர்பு இருக்குது, அதனால கவனமா பாருங்க. சோ இதுல என்ன அர்த்தம்னா, இயல்புல அந்த இரும்பு துண்டுல எலக்ட்ரான்கள் கண்ணா பின்னான்னு சுத்திட்டு இருக்கும். ஒன்னு இப்படி போயிட்டு இருக்கும், ஒன்னு இப்படி போயிட்டு இருக்கும், ஒன்னு இப்படி போயிட்டு இருக்கும், ஒன்னு இப்படி போயிட்டு இருக்கும், ஒன்னு இப்படி போயிட்டு இருக்கும். அந்த உள்ள இருக்கிற அந்த மின் சுமை, எலக்ட்ரான் தான் ஒரு இரும்பு துண்டுக்குள்ள இருக்கும். அதான் இங்க மின் சுமையா நம்ம பார்க்கணும். கரண்ட் சப்ளை பண்ணோன்னே எல்லாமே ஒரே திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது. ஓகே, சோ இதுதான் அடிப்படையில. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இரும்பு துண்டு எடுத்துக்கிட்டோம், அதுல கரண்ட் சப்ளை பண்ணோம். செகண்ட் லெசன்ல இதுக்கான ஃபார்முலா நான் கொடுத்திருப்பேன். இந்த மாதிரி ஒரு இரும்பு துண்டுல போற இது எலக்ட்ரான்கள் நகர்ந்துட்டு இருக்குது. சோ இதுக்கு கரண்ட்டுக்கும் மின்னோட்டத்துக்கும் இங்க இருக்கிற எலக்ட்ரான்களுக்கும் வேகத்துக்கும் ஒரு ஃபார்முலா செகண்ட் லெசன்ல கொடுத்திருப்பாங்க. அந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா I is equal to NEAVD. Dன்றது அழகா கொஞ்சம் கீழே எழுதிக்கோங்க. ஐன்றது இந்த கடத்திக்குள்ள இருக்கிற கரண்ட், மின்னோட்டம். என்னன்றது இங்க எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறது. ஒரு குறிப்பிட்ட கனவுல இந்த இரும்பு துண்டு இங்க குட்டியோண்டு ஒரு இரும்பு துண்டு எடுத்திருக்கேன். அதுல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கு அப்படின்னு எலக்ட்ரான் எண்ணிக்கையே காட்டுது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ன்றது இந்த மின் சுமை. இங்க என்ன இருக்கு? மின்சுமையை பொதுவா நம்ம கியூன்னு எழுதலாம் அல்லது ஈன்னு எழுதலாம். ஒரு எலக்ட்ரானுடைய மதிப்பை கியூ ஈன்னு எழுதலாம். இங்க நிறைய எலக்ட்ரான்கள், n அளவுக்கு எலக்ட்ரான்கள் n பெருக்கல் ஈன்னு போட்டிருக்கோம். ஏன்றது பரப்பு. இதோடைய நீளத்தையும் அகலத்தையும் எடுத்தீங்கன்னா அதுதான் பரப்பு. ஏரியாவோட சிம்பிளான ஃபார்முலா நீளம் பெருக்கல் அகலம், லென்த் பெருக்கல் பிரெத். இந்த கடத்தியோட சைஸை காட்டுறதுக்கும் VDன்றது ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது இழுப்பு திசை வேகம்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரான்கள்லாம் ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறதுல அது ஒரு வேகத்துல பயணிக்கும், அதாவது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா.
கடத்திக்குள்ளார நீ கரண்ட் அனுப்புனா அந்த கரண்ட் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றத இந்த ஃபார்முலா வந்து விளக்கும். இந்த மாதிரி ஒரு கடத்தி நான் எடுத்து என்ன பண்ண போறேன்னா காந்தப்புலத்துல வைக்க போறேன். அதாவது கரண்ட் போயிட்டு இருக்குது, பிளஸ் வந்து நம்ம அதை எடுத்து காந்தப்புலத்துக்குள்ளாரையும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளாரையும் வைக்க போறோம். அதை நம்ம இப்படி வச்சுக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட ப்ளூ கலர்ல வரையறேன். இது எப்படி நீங்க கற்பனை பண்ணிக்கலாம்னா, உங்க கண்ணுல இருந்து ஸ்கிரீனை நோக்கி காந்தப்புலம் இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்குள்ளார ஒரு கடத்தியை வைக்கலாம். இந்த கடத்தியை வச்சாச்சு. இந்த கடத்திக்கு எலக்ட்ரான்கள்லாம் நகரணும் இல்லையா, ஒரே திசையை நோக்கி. அதனால சிம்பிளா இதுக்கு ஒரு சப்ளை கொடுக்குறேன். இப்படி கொடுத்துறேன். இதுக்கு ஒரு மின்கலம் பேட்டரி மூலமா சப்ளை கொடுக்குறேன். சோ இப்ப என்ன ஆகும், எலக்ட்ரான்கள்லாம் ஒரு திசையை நோக்கி நகர ஆரம்பிக்கும். எலக்ட்ரான்கள்லாம் ஒரே திசையில நகர ஆரம்பிக்கும். சோ இதுதான் அடிப்படை அமைப்பு. சோ இங்க என்ன நடக்கும், எலக்ட்ரான்கள்லாம் ஒரு திசையை நோக்கி பயணிக்கும். எலக்ட்ரான்கள் எப்படி வரும்னா மைனஸ்ல இருந்து எலக்ட்ரான்கள் இப்படி நகர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நகர்ந்து வந்துட்டே இருக்கும், நகர்ந்து வந்துட்டே இருக்கும், நகர்ந்து வந்துட்டே இருக்கும், நகர்ந்து வந்துட்டே இருக்கும், இப்படி வரும். இந்த துண்டுக்குள்ள இருக்க எலக்ட்ரான்கள் இங்கேயும் மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கலாம். மைனஸ் மைனஸ் விலகாகி எலக்ட்ரான்கள்லாம் ஒரு பக்கமா நகர ஆரம்பிக்கும். நம்ம இதை எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரானை மட்டும் எடுத்து இதை மைனஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா எலக்ட்ரானை மைனஸ் தான் குறிக்கும். அப்ப எலக்ட்ரான் நகரக்கூடிய திசை என்ன, இப்படி நகர ஆரம்பிக்கும். எலக்ட்ரான் இப்படி நகர ஆரம்பிக்கும். ஓகேவா, எலக்ட்ரான் நகர ஆரம்பிக்குது. அதே சமயத்துல காந்தப்புலம் மேலிருந்து கீழ் நோக்கி இருக்குது. காந்தப்புலம் மேலிருந்து கீழ் நோக்கி இருக்கு. அப்ப ஒரு லாரன்ஸ் விசை ஏற்படும். லாரன்ஸ் விசை ஏற்படுறது எப்படி நடக்கும்னா இந்த ரெண்டுத்துக்கும் செங்குத்தாக திசையில் நடக்கும். இப்படி இருக்கும். புக்ல இந்த ஏரோ மார்க் மாத்தி போட்டிருக்காங்க. ஏன்னா இங்க புக்ல என்ன பண்றாங்கன்னா இதுக்கு எந்த மாதிரி சப்ளை கொடுக்க போறோம், பிளஸ் மைனஸ் எப்படி இருக்கும்னா இங்க விளக்கல. அதனால வந்துட்டு அந்த ஏரோ மார்க்கை கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி பேட்டரி கனெக்ட் பண்ணீங்கன்னா ஏரோ மார்க் திரும்பி வரும். சோ இப்படியும் நீங்க போடலாம், இந்த மாதிரியும் நீங்க ஏரோ மார்க் போடலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். சோ இது வந்துட்டு அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. கரண்ட் சப்ளை பண்றேன், எலக்ட்ரான்கள்லாம் இப்படி நகர ஆரம்பிக்குது. ஏற்கனவே காந்தப்புலம் இருக்குது. சோ காந்தப்புலம் செங்குத்தாக இருக்குது. அப்ப லாரன்ஸ் விசை ஏற்படும். லாரன்ஸ் விசை ஏற்படுச்சுன்னா வட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் சுத்த ஆரம்பிக்கும். எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுத்த ஆரம்பிக்கும். இதுதான் அடிப்படையான வேலை இங்க நடக்கிறது. இப்ப இதுக்கான ஃபார்முலாஸ் எப்படி அமையும், இங்க லாரன்ஸ் விசை வேலை செய்யுது. முதல்ல லாரன்ஸ் விசையுடைய ஃபார்முலா எழுதிக்கலாம். லாரன்ஸ் விசையுடைய ஃபார்முலா என்னன்னா எஃப் வெக்டர் ஈக்குவல் டு கியூ வி பெருக்கல் பி வெக்டர். இங்க வெக்டார் பெருக்கல் இருக்குது. ஓகேவா, சோ கவனமா பாருங்க. எஃப் வெக்டர் ஈக்குவல் டு கியூ பெருக்கல் வி பெருக்கல் பி வெக்டர். அப்ப எஃப் வெக்டர் ஈக்குவல் டு கியூன்றதை நம்ம என்ன பார்த்தோம், இந்த கடத்திக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்கள், ஏதோ ஒரு எலக்ட்ரான் நம்ம எடுத்து கியூன்னு எடுத்துக்கிறோம். அதை நான் கியூன்னு எழுதிக்கலாம், ஈன்னு எழுதிக்கலாம். ஈன்றது எலக்ட்ரானை குறிக்கிறதுனால நான் ஈனே எடுத்துக்கிறேன். கியூ இ ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். ரெண்டுமே மின்சுமை சார்ஜ் தான் குறிப்பிடுது. அப்ப இ வி வெக்டர் பெருக்கல் பி வெக்டர் இருக்கும். இங்க எலக்ட்ரான் இருக்கிறதுனால எலக்ட்ரானுடைய மின்சுமை மதிப்பு -1.6 பெருக்கல் 10⁻−19. அப்ப எலக்ட்ரானுடைய மதிப்பை எடுத்து மைனஸ் சேர்க்கணும். அப்ப எலக்ட்ரானுடைய மதிப்போட நான் இங்க மைனஸ் சேர்த்துக்கிறேன். இதுதான் நம்மளுடைய அடிப்படையா இங்க லாரன்ஸ் விசையோட ஃபார்முலா. அது மைனஸ் ஈன்றது ஒண்ணும் கிடையாதுங்க. எலக்ட்ரானை பயன்படுத்துறேன், எலக்ட்ரானுடைய மதிப்பு மைனஸ்ல இருக்கான்னு மைனஸ் ஈனே போட்டிருக்கோம், அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு சின்ன கடத்திக்குள்ளார 1 லட்சம் 2 லட்சம் எலக்ட்ரான்கள் இருக்கும். நம்ம அவ்வளவுலாம் வேணாம். நம்ம ஒரு சின்ன பீஸ் அதுல இருந்து உடைச்சு எடுத்துக்குவோம். உதாரணத்துக்கு இதோட நீளம் வந்து எல்லுன்னு எடுத்துக்கலாம். அப்ப இதுல இருக்கிற ஒரு குட்டி பீஸ் மட்டும் எடுப்போம். இந்த பீஸ் அப்ப என்ன நீளம் வரும், இது மொத்த நீளம் எல்லுன்னா ஒரு எல் இந்த என்ன இருக்கும், நிறைய குட்டி குட்டியான மதிப்புகளை சேர்ந்துதான் எல் கிடைக்க போகுது. ஓகேவா, இது மொத்தமும் சேர்த்துதான் எல்லுன்னு வரப்போகுது. இதுல ஒரு சின்ன பீஸ் எடுக்கிறப்ப அதை நம்ம டிஎல்னு எடுத்துக்கலாம். எல்லுல ஒரு சிறிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, டிஎல் அப்படின்னு எல்லுல ஒரு சிறிய பகுதி. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டிஎல் அந்த இதுல மட்டும் இந்த பீஸ்ல மட்டும் எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா n ஈக்குவல் டு கேபிட்டல் N பை பி. என்னன்றது எத்தனை எலக்ட்ரான் பாருக்கு அப்படின்றது, பெரிய என்னன்றது வந்து மொத்தமா எத்தனை எலக்ட்ரான் வகுத்தல் கன அளவு. ஓகேவா, மொத்தமா எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கு வகுத்தல் கன அளவு ஈக்குவல் டு n. ஏன்னா இங்க மொத்தமா இருக்கிற எலக்ட்ரான் இந்த கடத்திக்கு முழுசா இருக்கிற எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை. அதுல இருந்து நமக்கு தேவையான கன அளவுல மட்டும் எவ்வளவு இருக்க போகுது, நமக்கு தேவையானது எவ்வளவு எடுத்திருக்கோம், சின்ன பீஸ் தான் எடுத்திருக்கோம். இது நம்ம டிஎல்ன்ற நீளத்தை எடுத்திருக்கோம். ஓகேவா, சோ அப்ப இதனுடைய மதிப்பு தான் இந்த சின்ன எண். குறிப்பிட்ட அந்த டிஎல்ல மட்டும் இருக்கிற எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை. என்னன்றது டிஎல்குள்ள இருக்கிற எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை, இது மொத்தமா இருக்கிற எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை, இது அதோடைய கன அளவு. இப்ப இந்த ஃபார்முலாவை நம்ம லைட்டா மாத்தி எழுதிக்கலாம். n இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல்ன்றது மொத்த எலக்ட்ரானுடைய எண்ணிக்கை, அதை அப்படியே வச்சுக்கலாம். v கன அளவு தானே, வால்யூம். வால்யூம் கன அளவோட சிம்பிளான ஃபார்முலானா நீளம் பெருக்கல் உயரம் பெருக்கல் அகலம். சோ இந்த சின்ன இருக்கிற இரும்பு துண்டு ஒரு 30 வரைஞ்சேன்னு வச்சுக்கோங்க, அது பாக்கிறதுக்கு இப்படி இருக்கும். கட் பண்ண இரும்பு துண்டு பாக்கிறதுக்கு இப்படி இருக்கும். சோ நீளமும் பெருக்கல் அகலம், நீளம் பெருக்கல் அகலம்ன்றது மேலேயே பார்த்தோம்.
பரப்புடைய ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான் நீளம் பெருக்கல் அகலம். ஏரியாவோட ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா. அப்ப எல்லையும் பியையும் பெருக்கி அப்படியே ஏன்னு எழுதிக்கிறேன், பரப்புன்னு எழுதிக்கிறேன், பெருக்கல் இந்த டிஎல். ஏன்னா நீளம் வேணும், உயரம் வேணும், அகலம் வேணும் இல்லையா? சோ 2 மதிப்பு எனக்கு எல்லும் பின்னு எடுத்துக்கிறேன், 3வது மதிப்பு இந்த டிஎல் எடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த சின்ன துண்டு. அப்ப டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரும். அப்ப என்னோட ஃபார்முலா என்ன வந்துரும்னா என் ஏ டிஎல்னு வந்துடும். இப்படிதான் நமக்கு இந்த ஃபார்முலா கிடைச்சிருக்கும். V is equal to ADL அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கும். இப்ப நம்ம இந்த ADL இந்த பக்கம் கொண்டு வந்துக்கோ, அப்ப என்ன ஆகும், N equal to வகுத்தலம் தாண்டி வந்தா பெருக்கல் ஆயிடும், NADLன்னு வந்துடும். சோ இதுல நம்ம பாக்குறப்ப நம்ம ஒரு சின்ன துண்டு தான், டிஎல்ன்ற ஒரு சிறிய துண்டு தான் நம்ம எடுக்கிறோம். அதனால அந்த ஃபோர்ஸ் லாரன்ஸ் விசையோட ஃபார்முலாவையும் அந்த சிறிய துண்டுக்கு மட்டும் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கலாம். இந்த எஃப்ன்றது மொத்த பெரிய பீஸுக்குமான ஃபோர்ஸ் விசை இல்லையா? நம்ம ஒரு சின்ன துண்டுக்கு மட்டும் எடுக்கிறப்ப நம்ம இந்த எஃப்க்கு எப்படி டிஎல்க்கு எல்லுக்கு டிஎல் போட்டோமோ அதே மாதிரி எஃப்க்கும் நம்ம டிஎஃப்னு எடுத்துக்க போறோம். அப்ப டிஎஃப் ஈக்குவல் டு அந்த மொத்த துண்டுல ஒரு சிறிய பீஸ்ல எவ்வளவு விசை இருக்கும்னா டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ வி வெக்டர் பெருக்கல் பி வெக்டர். ஒரு எலக்ட்ரான்னாலும் ஒரு கோடி எலக்ட்ரான்னாலும் ஒரே அளவு தான், ஒரே மாதிரி தான் விசை நடக்கும் அங்கே. அதனாலதான் இங்க டிஎஃப்னு சின்ன ஒரு அமௌண்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் உங்களுக்கு மொத்த விசை கிடைக்கும். அப்ப டிஎஃப் வெக்டர் ஈக்குவல் டு ஒரே அந்த ஒரு சின்ன துண்டுல ஒரு எலக்ட்ரானும் இருக்கலாம், 100 எலக்ட்ரானும் இருக்கலாம். இது ஒரு எலக்ட்ரானுக்கான ஃபார்முலா. 100 எலக்ட்ரானுக்கு ஃபார்முலானா 100ஆல பெருக்க முடியாது. ஒரு 101 இருந்தா என்ன பண்ணுவீங்க, 110 தான் என்ன பண்ண போறீங்க. பொதுவா நம்ம எப்படி மாத்திக்கலாம்னா மைனஸ் NE, என்னன்றது அந்த சின்ன துண்டுக்குள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை, பி வெக்டர் பெருக்கல் பி வெக்டர். டி மைனஸ் எண்ணுக்கு பதிலா இங்க NADL ஃபார்முலா இருக்கு இல்லையா, NADL சப்ளை பண்ணுங்க இந்த இடத்துல இருக்கிறது. அப்புறம் E இருக்கு, அப்புறம் V வெக்டர் பெருக்கல் B வெக்டர். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே கரண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா எழுதிருந்தோம். இந்த NEAVD இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். I is equal to NAEV கீழே D drift velocity இழுப்பு திசை வேகம். அப்ப DF வெக்டர் எப்படி வந்துரும் பாத்தீங்கன்னா, இங்க N இருக்கா, A இருக்கா, E இருக்கா, இங்க V இருக்கு. எலக்ட்ரான்களை பத்தி பேசுறதுனால வேகம்ன்றதை நான் இழுப்பு திசை வேகம் drift velocityயாவே எடுத்துக்கிறேன். VDயும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் கரண்ட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். பொதுவாகவே நம்ம என்ன படிச்சோம், மேல இருந்து உங்களுக்கு காந்தப்புலம் வருது, எலக்ட்ரான்கள் இப்படி போகுது, எலக்ட்ரான்கள் போகிற திசைக்கு எது திசையில உங்களுக்கு விசை வந்து சந்திக்கப்படுது. அப்ப எலக்ட்ரான் விசையும் எலக்ட்ரான்கள் போற திசையும் எதிர் திசையில இருக்கிறதுனால ஐயோட வேல்யூவை நான் மைனஸ்ல எடுத்துக்க போறேன். I is equal to மைனஸ் NEAVDன்னு எடுத்துக்க போறேன். ஏன்னா இங்க விசையை பத்தி பேசுறோம், ஃபோர்ஸை பத்தி பேசுறோம். ஃபோர்ஸ் எலக்ட்ரான்கள் இப்படி போற எலக்ட்ரான் மேல ஒரு விசை ஏற்படுத்தி அது இந்த திசையில திருப்பி விடும், கிட்டத்தட்ட எதிர் திசையில போகுது. அப்ப கரண்டோடைய மதிப்பும் மைனஸ்ல மாறும். அதனாலதான் மைனஸ் இங்க பயன்படுத்திருக்கோம். இப்ப இதுல டிஎஃப்க்கு நம்ம ஃபார்முலா மாத்தி எழுதுறோம்னா டிஎஃப் வெக்டர் ஈக்குவல் டு இந்த மைனஸோட சேர்த்து நான் கரண்ட் கொடுக்க போறேன் I. ஏன்னா இந்த N போச்சு, A போச்சு, E போச்சு, VD போச்சு, மைனஸ் போச்சு. அப்புறம் என்ன இருக்கு, DL இருக்கு பெருக்கல் B வெக்டர் இருக்கு, பெருக்கல் B வெக்டர். இதுதான் இங்க கொடுத்திருக்க ஃபார்முலா. இப்படிதான் அந்த ஃபார்முலா வந்து வருது. இது DF அந்த மொத்த பீஸ்ல மொத்த கடத்தியில ஒரு சின்ன ஒரு பீஸ் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். அப்ப மொத்த ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சின்ன துண்டுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன கிடைச்சது, DF வெக்டர் ஈக்குவல் டு IDL வெக்டர் பெருக்கல் B வெக்டர் கிடைச்சது. நமக்கு மொத்த மெட்டல் மொத்த இரும்பு துண்டுல ஒரு சின்ன பீஸுக்கான மதிப்பு தான். இந்த மாதிரி லட்சக்கணக்கான குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் சேர்ந்துதான் அந்த இரும்பு துண்டு ஆகும். லட்சக்கணக்கான எலக்ட்ரான மொத்த மதிப்பு எடுக்கணும். அப்ப DFன்றது ஒரு பாக்ஸுக்கானது. எல்லாத்தையுமே சேர்க்கணும்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா F வெக்டர் மொத்தம்னு எடுத்துக்கிறேன். F வெக்டர் மொத்தம் அல்லது F வெக்டர் டோட்டல். F வெக்டர் மொத்தம் ஈக்குவல் டு மொத்தமா என்ன இருக்கு I. இந்த மொத்த நீளத்துக்கும் எடுக்கிறோம் இல்லையா, அந்த டிஎல் சின்ன துண்டு தான். மொத்த நீளம் எடுக்கிறப்ப டிஎல்க்கு பதிலா நான் எல்னு எடுத்துக்கலாம். அப்ப எல் வெக்டர் பெருக்கல் பி வெக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய 3வது கண்டிஷனுக்கான ஃபார்முலா. இப்ப இதுல எஃப் வெக்டர் மொத்தம் ஈக்குவல் டு இது ஒரு ஃபார்முலா. எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து மதிப்பு மட்டும் வேணும். திசையெல்லாம் வெக்டார்லாம் இல்லாம மதிப்பு மட்டும் வேணும். வெக்டாரை தூக்கிடணும். என் மதிப்பு நம்பர்ல மட்டும் எழுதுங்க. அது எந்த டைரக்ஷன்ல போனா எனக்கு என்ன, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. மேக்னிடியூட் மட்டும் எழுதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துலயுமே வெக்டாரை தூக்கி விட்டுருங்க. அப்ப எஃப் மொத்தம் ஈக்குவல் டு
இங்க வெக்டார் தூக்குனீங்கன்னா IL மட்டும் இருக்கும், இங்க வெக்டார் தூக்குனா B மட்டும் இருக்கும். ஓகேவா? நடுவுல ஒரு பெருக்கல் இருக்கு, அதை தூக்க முடியாது. வெக்டார் பெருக்கலை தூக்கணும்னா, நல்லா கவனிங்க, வெக்டார் பெருக்கலை தூக்கணும்னா இந்த கண்டுபிடிச்ச மதிப்புகளோட sin θ சேர்த்துக்கணும். பெருக்கலா இருந்தா அதுக்கு sin θ சேர்த்துக்கோங்க, வெக்டார் பெருக்கல். புள்ளி பெருக்கலா இருந்தா நம்ம cos θ சேர்த்துக்கணும். சோ இதன்படி இந்த பெருக்கலையும் நான் தூக்கணும்னா அதோட sin θ நான் இணைக்கிறேன். இது நமக்கு வெறும் மதிப்புகள் வெக்டார் இல்லாத ஒரு ஃபார்முலாகவும், இது நம்ம வெக்டாரோட இருக்கிற ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருக்கும். இப்ப இதுல இருந்து ரெண்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. காந்தப்புலம் நம்ம கண்ணுல இருந்து ஸ்கிரீன் நோக்கி போகுதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய அந்த இரும்பு துண்டும் கண்ணுல இருந்து ஸ்கிரீனை நோக்கி போகுது அப்படின்னா எப்படி இருக்கும்? இரும்பு துண்டும் உங்களுக்கு இப்படி வந்துடும். ரெண்டுமே இணையா இருக்கு, ரெண்டுமே பேரலா இருக்கு. ரெண்டுத்துக்குமே இந்த கோடுமே ரெண்டுமே இணையா இருக்குன்றப்ப அதோடைய கோணமே அதுக்கு இருக்காது, ஜீரோன்னு ஆயிடும். கோணம் எப்படி இருக்குன்னா, ஒண்ணு இப்படி இருக்கலாம், இல்ல இப்படி இருக்கலாம், இல்ல இப்படி இருக்கலாம். ரெண்டு பக்கத்துல போச்சுன்னா அதுக்கு கோணம் கிடையாது, ஜீரோன்னு ஆயிடும். அப்ப இங்க என்ன ஆயிடும்? ஃபார்முலால எஃப் மொத்தம் ஈக்குவல் டு ILBன்றது நான் BLன்னு கூட மாத்திக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பெருக்கல் பண்றதுனால sin θன்றது sin 0 ஆயிடும், ஏன்னா கோணமே கிடையாது இல்லையா? அப்ப இதோட மொத்த மதிப்புமே 0 ஆயிடும். sin 0வோட மதிப்பு 0. அப்ப இந்த மொத்த விசையுமே 0 ஆயிடும். அப்ப ஈக்குவல் டு 0 வந்துடும். ஏன்னா இது 0னா 0வோட எது பெருக்கினாலும் 0 தான் கிடைக்க போகுது. நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, உங்களுடைய காந்தப்புலமும் உங்களுடைய கடத்தியும் ரெண்டுமே இணையா இருந்துச்சுன்னா அங்க விசையே இருக்காது, எலக்ட்ரானா அதை நகர்த்தவே முடியாது. ரெண்டும் செங்குத்தாக தான் நகர்த்த முடியும் அப்படின்றாங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஒருவேளை காந்தப்புலம் இப்படி இருந்து கடத்தி இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய கண்டக்டர் இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி இருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா என்ன பண்ணணும்னா, எஃப் மொத்தம் F�टोटल ஈக்குவல் டு IBL sin 90 டிகிரி வந்துடும். sin 90 டிகிரி மதிப்பு 1. அப்ப IBL பெருக்கல் 1ன்னு வந்துடும். அப்ப அதோடைய மதிப்பு IBLன்னு கிடைக்கும். அப்ப செங்குத்தா இருந்தாதான் அங்க எலக்ட்ரான் ஒரு விசையை சந்திக்கும், அந்த லாரன்ஸ் விசையை சந்திக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கான ஃபார்முலா இங்க இருக்கு. இது பின்னாடி ஒரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு விதியாவே சொல்றாரு. அதுக்கு பிறகு ஃபிளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிளெமிங்கின் இடது கை விதி அப்படின்றாங்க. உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் இடது கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க, கட்ட விரல் மேல் நோக்கி பார்த்த மாதிரியும், ஆள்காட்டி விரல் ஸ்கிரீனை நோக்கி இருக்கிற மாதிரியும், அதாவது செங்குத்தா இருக்கிற மாதிரியும், உங்களுடைய நடுவிரல் இந்த திசையில இருக்கிற மாதிரியும். கட்ட விரலை மேல் நோக்கி வச்சுக்கோங்க, உங்களுடைய ஆள்காட்டி விரலை முன்னாடி நோக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு சைட்ல உங்களுடைய நடுவிரலை வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே என்ன படிச்சோம்? காந்தப்புலம் இப்படி இருக்குது, காந்தப்புலத்துக்கு செங்குத்தா நீங்க கடத்தி கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் இல்லாத மூணாவது திசையில அதோடைய விசையை சந்திக்கும் அப்படின்னு பார்த்தோம். பாருங்க, ஆள்காட்டி விரல் தான் உங்களுடைய காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, உங்களுடைய நடுவிரல் தான் கரண்ட். இது ரெண்டுமே செங்குத்தா இருக்கு இல்லையா? அப்ப மூணாவது திசையில தான் உங்களுக்கு விசை சந்திக்கும். அந்த மூணாவது திசை கட்ட விரல் இருக்கிற மேல் திசை. இதுதான் ஃபிளெமிங்கின் இடது கை விதி அல்லது ஃபிளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க பயன்படுத்தலாம்னா, இந்த மாதிரி கரண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே இருக்கிறப்ப எந்த திசையில விசை வருது, எந்த திசையில ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த விதியை பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு 2 மார்க்ல கேட்பாங்க, நிறைய தடவை கேட்டிருக்காங்க, கவனமா பாத்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம இது வரைக்கும் நம்ம 3வது மாடல் பார்த்திருக்கோம். இந்த மாடலை சார்ந்து இப்ப நம்ம ஒரு கணக்கு எடுத்துக்காட்டு 3.24 பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கணக்கு தான், கவனமா பாருங்க. நீள் அடர்த்தி இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். லீனியர் டென்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ஃபார்முலா நமக்கு புக்ல சம்ல தான் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, நீள் அடர்த்தி. ஓகேவா? இதோட மதிப்பு என்னன்னா, அடர்த்தியோட பொதுவான ஃபார்முலா நிறை பை கன அளவு. இதுதான் அடர்த்தியோட ஃபார்முலா. நீள அடர்த்தினா சிம்பிளா அந்த புள்ளியை தூக்கிற நீள அடர்த்தி, நிறை பை நீளம், இதுதான் அதோடைய ஃபார்முலா. ஓகேவா? லீனியர் டென்சிட்டி மாஸ் பை லென்த். ஒரு குறிப்பிட்ட லென்த்ல எவ்வளவு மாஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம், அல்லது மாஸ் பெர் லென்த். ஓகேவா? ஓரளவு நீளத்துல எவ்வளவு நிறை இருக்கு அப்படின்றதுக்கான மதிப்பு கொடுத்திருக்காங்க. 0.25. சிம்பிளா M/L மதிப்பு கொடுத்திருக்காங்க. இது உங்க ஃபார்முலா தெரியலன்னு வச்சுக்கோங்க, இந்த அலகுல இருந்தே நீ கண்டுபிடிச்சுக்கலாம். கேஜி அப்படின்றது நிறையுடைய அலகு, எம்ன்றது நீளத்தோட அலகு. அதுக்கு M⁻⁻1 அது கீழ இருந்து வந்திருக்கும். ஏன்னா L கீழ இருந்து மேல போனதான் L⁻⁻1 வரும். சோ இப்படியும் நீ இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம்.
இஸ் லையிங் ஆன ஓகே இங்க தமிழ் படி முதல்ல முடிச்சிடலாம். ஒரு வலுவழுப்பான சாய்தளத்தின் மேல கிடைமட்டமாக வைக்கப்பட்டுள்ளது ஒரு இரும்பு துண்டு. ஓகேவா, அது என்ன பண்றாங்கன்னா ஒரு சாய்தளத்துல வலுவழுப்பான சாய்தளமா, ஏன்னா அது கீழே விழுந்துருமா எப்ப வேணாலும், அது மேல இப்படி வச்சிருக்கிறாங்க. ஓகேவா, சறுக்கிக்கிட்டு நீங்க எதுவுமே பண்ணலன்னா சறுக்கிக்கிட்டு அது கீழே விழுந்துரும். சாய்தளம் கிடைதள பரப்புடன் ஏற்படுத்தும் கோணம் 45 டிகிரி. ஓகேவா, சாய்தளம் கிடைதள பரப்பு, கிடைதள பரப்புனா கீழே இருக்கிற இந்த பகுதி, இது வந்து சாய்தளமும் ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து 45 டிகிரி கொடுத்திருக்கிறாங்க. உலோகத்தண்டு சாய்தளத்தில் வலிக்கு செல்லாமல் இருக்கிறதுக்காக அதன் வழியாக குறிப்பிட்ட அளவு மின்னோட்டம் செலுத்தப்பட்டு இது வழியா கரண்ட் வந்து அனுப்புறாங்க. கரண்ட் அனுப்புறதுனால என்ன ஆகும்னா இது கீழையும் போகாம மேலையும் போகாம நடுவுலயே நிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு கரண்ட் அனுப்புறாங்க. இந்த கரண்ட் எவ்வளவு எனக்கு தெரியாது, ஐன்னு எடுத்துக்கலாம். செங்குத்து திசையில் 0.25 டெஸ்லா வலிமை கொண்ட காந்தப்புலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுக்கு செங்குத்தாக என்ன இருக்குன்னா காந்தப்புலம் வச்சிருக்காங்க. இதோடைய வேல்யூ வந்து பின்னு எடுத்துக்கலாம். 0.25 டெஸ்லா இதான் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அமைப்புல இந்த கம்பி கீழேயும் போகக்கூடாது மேலையும் போகக்கூடாதுன்னா எவ்வளவு கரண்ட் நான் கொடுக்கணும், எவ்வளவு மின்னோட்டத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. லீனியர் டென்சிட்டி மாஸ் பெர் லென்த், அதாவது மொத்த இரும்பு இந்த கம்பி இருக்கு இல்லையா, இதுல ஒரு சின்ன ஒரு மதிப்பை மட்டும் எடுக்கிறாங்க. அதோட வந்து மாஸ் பெர் லென்த், ஓரலகு நீளத்திற்கானது. இது 1 மீட்டர்ன்றது ஒரு மீட்டர்ல எவ்வளவு மாஸ் இருக்கும், அதோட எடை எவ்வளவு இருக்கும்பா அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. 0.25 அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இன்க்ளைண்டா வச்சிருக்காங்க, சாய்தளத்தை வச்சிருக்காங்க, 45 டிகிரிஸ்ல வச்சிருக்காங்க. இது வந்து கரண்ட் சப்ளை பண்றாங்க. சப்ளை பண்றதுனால அந்த கம்பி கீழேயும் வராம மேலையும் போகாம இருக்க போது எவ்வளவு கரண்ட் சப்ளை பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. அதே சமயத்துல செங்குத்தாக நமக்கு காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் விளக்குறாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம 11th போய் படிக்க போறோம். 11th செகண்ட் லெசன் தேர்ட் லெசன்ல என்ன பார்த்திருப்பீங்கன்னா, ஒரு மனுஷன் தரையில் நடந்து போறான்னு வச்சுக்கோங்க. தொடர்ந்து புவியீர்ப்பு விசை அவனை கீழ் நோக்கி இழுத்துட்டு இருக்கும். அதனாலதான் அவன் தரையோட இருக்கான், இல்லைன்னா அவன் பறந்து போயிடுவான். அதே சமயத்துல தரையை உடைச்சுக்கிட்டும் அவன் பூமிக்குள்ள போயிடல, தரை மேல நிக்கிறான். அது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஈர்ப்பு சக்தி பூமி நோக்கி அவனை கீழ் நோக்கி இழுக்குது. அதே சமயத்துல ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவனை உடைஞ்சு பூமிக்குள்ள போகாம மேல் நோக்கி அப்படியே வச்சிருக்கு. அதனால தரையோட அவன் இருக்கிறான். பூமிக்குள்ளார போகக்கூடிய அந்த விசை வந்து நம்ம எம்ஜின்னு எடுத்துக்க போறோம். புவியீர்ப்பு விசையுடைய ஃபார்முலா. பூமிக்குள்ள போகாம ஒரு விசை வேலை செய்யுது இல்லையா, அதனுடைய விசை மேல் நோக்கி இருக்கும். அதை நம்ம என்னன்னு எடுத்துக்க போறோம். நார்மல் ஃபோர்ஸ் சொல்றோம், அல்லது செங்குத்து விசை அப்படின்னு. இந்த சூழல் எப்ப நம்ம பயன்படும்னா நேர் சமதளத்துல இருந்துச்சுன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நமக்கு சமதளம் இல்லையா இல்லையா, ஒரு சாஞ்ச மாதிரி தான் இருக்கு. நமக்கு தளம் எப்படி இருக்கு, சாஞ்ச மாதிரி அமைப்புல இருக்கு. இதை நம்ம எக்ஸ் அச்சு ஒய் அச்சா லைட்டா திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இது நம்ம எக்ஸ் அச்சு, இது நமக்கு எக்ஸ் டேஷ், இது நமக்கு ஒய் அச்சு, இது நமக்கு ஒய் டேஷ். இப்ப கவனமா பாருங்க, இந்த கம்பி சரிவோட கீழே போகுது, இல்லைன்னா சரிவோட மேல் நோக்கி போக போகுது. அதாவது இந்த திசையில போக போகுது அல்லது இந்த திசையில போக போகுது. ஓகேவா, ரெண்டுமே போக போகுது. ரெண்டுமே நம்ம பண்ணக்கூடாது, அதுதான் நம்ம இங்க பிளான் பண்றோம். நேரா இருந்துருந்துச்சுன்னா நேரா பூமிக்குள்ள போறதுக்கு ஒரு விசை வேலை செஞ்சிருக்கும். அதாவது இந்த திசையில உங்களுக்கு எம்ஜி இருந்திருக்கும், அதையும் எழுதிக்கலாம். இதை எம்ஜின்னு எடுத்துக்கலாம். நேரா இருந்தா இப்படிதான் அது வந்து விசை வேலை செஞ்சிருக்கும். ஆனா சாஞ்ச மாதிரி இருக்கு. இந்த ரெண்டுத்துக்குமே கோணம் நல்லா இருக்கு. அப்ப எக்ஸ் அச்சை பொறுத்து எப்படி விசை இருக்கு, ஒய் அச்சை பொறுத்து எப்படி விசை இருக்குன்னு ரெண்டு கூறுகளை கண்டுபிடிக்கணும். எக்ஸை பொறுத்து எப்படி இந்த ஃபோர்ஸ் இருந்திருக்கும், ஒய்யை பொறுத்து எப்படி ஃபோர்ஸ் இருந்திருக்கும். இதை நம்ம ஜாயின் பண்ணி ஒரு முக்கோணமா மாத்திக்கலாம். இப்படி ஒரு முக்கோணமா கொண்டு போய்க்கோங்க, இப்படி ஒரு முக்கோணமா கொண்டு போய்க்கோங்க. முக்கோணமா வேணுமா அழகா போட்டுக்கலாம், வேணா முக்கோணமா. இந்த எம்ஜின்றது இதோடைய மதிப்பு. இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த கோணம் கூட கொடுத்துட்டாங்க புக்ல. கோணம் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 45 டிகிரி கொடுத்திருக்காங்க. இதோடைய கோணமா இருந்தாலும் சரி, இதோட கோணமா இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். தரையை பொறுத்து எவ்வளவு கோணத்துல இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான் வந்துட்டு. இப்ப முதல்ல நம்ம என்ன பண்ணி கண்டுபிடிக்கலாம்னா, இங்க 45 டிகிரி இருக்கு இல்லையா, நமக்கு இந்த பகுதி தெரியும். அதாவது முக்கோணத்துல நீளமான பகுதி தெரியும். அதை நம்ம கர்ணம்னு கூப்பிடுவோம், அல்லது ஹைபாட்னியூஸ்னு கூப்பிடுவோம். ஹைபாட்னியூஸ் தெரியும், கோணத்துக்கு எதிர்ப்பகுதி தெரியாது. இது ஆப்போசிட் அல்லது எதிர்பக்கம். எதிர்பக்கமும் கர்ணமும் வச்சு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், சைன் தீட்டாவோட ஃபார்முலா எதிர்பக்கம் பை கர்ணம், ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். எதிர்பக்கம் தான் கண்டுபிடிக்கணும், ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். கர்ணத்தோட மதிப்பு இங்க எம்ஜின்னு இருக்கு. அப்ப சைன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை எம்ஜி, ஆப்போசிட் பை எம்ஜி. எம்ஜி இந்த பக்கம் போச்சுன்னா எதிர்பக்கம் ஈக்குவல் டு
எம்ஜி சைன் தீட்டான்னு வந்துடும். இது ஒண்ணுன்னு எடுத்துக்கும். அதாவது 2 கூறுகள் இருக்குன்னு சொன்னோம், அதுல இந்த மதிப்பை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இந்த மதிப்பு இதையே நம்ம கண்டுபிடிக்கணும். இதோடைய மதிப்பையும் நம்ம எடுத்துக்கணும். இந்த கோடு எம்ஜின்னு எனக்கு தெரியும். ஓகேவா? இந்த கோடு எம்ஜின்னு எனக்கு தெரியும். இங்க போட்டிருக்கேன் ஆல்ரெடி வந்துட்டு. இந்த எம்ஜின்றது இதை குறிக்குது, கவனமா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கோடும் ரெண்டும் ஒண்ணுதான். ஏன்னா ரெண்டுமே ஒரே சைஸ்ல ஒரே மாதிரி இணையா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, எனக்கு கர்ண மதிப்பு தெரியும், இந்த பகுதியை கண்டுபிடிக்கணும். கர்ணமும் அடிப்பக்கமும் வச்சு கண்டுபிடிக்கணும். கர்ணத்தையும் அடிப்பக்கமும் இருக்கிற ஃபார்முலா வந்து காஸ் தீட்டா. ஓகேவா? அடிப்பக்கம் பை கர்ணம், adjacent by hypotenuse. Cos theta is equal to அடிப்பக்கம் எனக்கு தெரியாது, ஹைபாட்னியூஸ் உடைய மதிப்பு எனக்கு தெரியும், mg. இதான் நம்மளுடைய கர்ணத்தோட மதிப்பு. mg இந்த பக்கம் போச்சுன்னா a is equal to mg cos theta ன்னு வந்துடும். இங்க இந்த புவியீர்ப்பு விசை, அதாவது செங்குத்தாக இந்த மதிப்பு தான் நான் கண்டுபிடிக்கிறோம். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். இது ஒண்ணும் கிடையாது, மேல் நோக்கி இருக்கிற அந்த காந்தப்புலம் தான் இங்க இருக்குது. அப்ப இந்த விசைக்கு பதிலா, இந்த mgக்கு பதிலா நம்ம லாரன்ஸ் விசையுடைய ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். mgன்றது ஒரு விசை தான், அது மேல் நோக்கி இருக்கிறப்ப மேல் நோக்கி என்கிட்ட காந்தப்புலம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு. அதே சமயத்துல இங்க ஒரு கம்பி மேல ஒரு கரண்ட் சப்ளை பண்றோம், அது செங்குத்தா இருக்கு. அப்ப இங்க ஒரு காந்தப்புலம் இருக்கு, மின்புலமும் இருக்கு. சோ இங்க நமக்கு வந்துட்டு லாரன்ஸ் விசை ஏற்படும். லாரன்ஸ் விசையுடைய ஃபார்முலா இப்பதான் நம்ம பார்த்தோம், BIL. இந்த சூழலுக்கான ஃபார்முலா. அப்ப இந்த mgக்கு பதிலா நான் அப்படியே என்ன பண்ணலாம்னா BIL cos θன்னு போட்டுக்கலாம். மேலையும் போகக்கூடாது கீழையும் போகக்கூடாதுன்னா அது 1 2 இந்த 2 விசைகளுமே வந்து சமமா இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா mg cos θ ஈக்குவல் டு mg sin θ ஈக்குவல் டு இங்க இருக்கிற BIL cos θ ரெண்டுமே சமமா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். I தான் கண்டுபிடிக்கணும், கரண்ட் தான் கண்டுபிடிக்கணும், மீது எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கோ. அப்ப I is equal to mg sin θ வகுத்தல் இங்க BL cos θ கீழே வந்துரும், BL cos θ. அப்ப I is equal to mg sin θ. இந்த L இடமாத்தி எழுதிக்கிறேன், வகுத்தல் LB cos θன்னு எழுதிக்கலாம். M-க்கும் L, M by L உடைய மதிப்பு நம்ம ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துருக்காங்க. M by L உடைய வேல்யூ வந்து 0.25. அப்ப I is equal to M by L-க்கு 0.25 பெருக்கல் G-ன்றது புவியீர்ப்பு விசையுடைய மதிப்பு, அது 9.8 மாறிலி, அது கான்ஸ்டன்ட். sin θவும் cos θவும், sin வந்து இங்க கோணம் 45 டிகிரின்னு கேள்வியில கொடுத்துருக்காங்க, வகுத்தல் கீழே இருக்கிற B மதிப்பு, காந்தப்புலத்தோட மதிப்பு 0.5 டெஸ்லா பெருக்கல் cos θவோட மதிப்பும் cos 45 டிகிரி தான், 0.25 0.25 அடிச்சிடலாம். அப்ப I is equal to 9.8 பெருக்கல் sin 45 டிகிரி வந்து 1/2, கீழே cos 45 அதே மதிப்பு தான், 1/2, 1/2 அடிச்சுன்னா I is equal to 9/8 வரும். கரண்ட்ன்றதால நம்ம ஆம்பியர்ல எழுதணும். இப்படிதான் அந்த சம்ம நம்ம போடணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம் தான். இந்த கூறுகள் மட்டும் நீ புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா மனப்பாடம் பண்ற மாதிரி ஆயிடும். எதுக்கு நம்ம mg sin θ cos θ பிரிச்சு எடுக்கிறோம் அப்படின்ற மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஃபார்முலாவை ரொம்ப ஈஸியா பயன்படுத்தலாம். இந்த வீடியோ நம்ம இங்க ஸ்டாப் பண்ணலாம். இந்த வீடியோல பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேருக்கு அனுப்பி விடுங்க. தேங்க்யூ.